நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேர்தல் செலவு கணக்கு சமர்ப்பிக்காத 14 வேட்பாளர்களுக்கு தேர்தல் செலவின பார்வையாளர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இப்ப இவர்களுக்கான காலக்கெடு விதிக்கப்பட்டிருக்கின்றனவா? மேலும் என்ன மாதிரியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன? நிலவரம் என்ன? அதாவது நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில 23 வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 23 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். அதாவது 23 வேட்பாளர்களுக்குமான ஆலோசனை கூட்டம் கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி நடைபெற்றது. இந்த 2ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் தேர்தலுக்கான செலவு கணக்குகளை 6, 8 மற்றும் 16 ஆகிய தேதிகள் 6, 12 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் சமர்ப்பிக்க வேண்டும். அவர்கள் செய்த செலவுகளுக்கான அனைத்து ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டு அந்த கணக்குகள் முழுமையாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. இந்த நிலையில 6ஆம் தேதி வேட்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதுல 23 வேட்பாளர்கள் பங்கேற்க வேண்டும். ஆனால் மொத்தம் 14 பேர் மட்டுமே இதுல பங்கேற்றார்கள். பங்கேற்றதுல 9 பேர் மட்டுமே அந்த கணக்குகளை சமர்ப்பித்தார்கள். மீதமுள்ள நபர்கள் சமர்ப்பிக்கவில்லை. இந்த நிலையில தொடர்ந்து அவர்களிடம் இந்த கணக்குகள் கேட்டு தேர்தல் பிரிவு அதிகாரிகள் அவர்களை தொடர்பு கொண்ட போது எந்த ஒரு பதிலும் இல்லாத நிலையில அந்த தேர்தல் கணக்கு செலவுகளை சமர்ப்பிக்காத 14 நபர்களுக்கு தேர்தல் செலவின பார்வையாளராக நெல்லை மாவட்டத்தில் நியமிக்கப்பட்ட அதிகாரி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அதாவது குறிப்பிட்ட இன்று மாலை 5 மணி வரைக்கும் அவர்களுக்கு காலக்கெடுவானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாலை 5 மணிக்குள்ள இந்த 6ஆம் தேதி வரை செலவு செய்த செலவுகளுக்கான கணக்கு மற்றும் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதோடு அவர்கள் பெறப்பட்ட அனைத்து அனுமதிகளையும் உடனடியாக ரத்து செய்வதற்கும் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனால மாலை 5 மணி வரை அவர்களுக்கு கால அவகாசமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தேர்தல் அலுவலகத்தில் அவர்கள் சமர்ப்பிக்காத நிலையில இன்று மாலை 5 மணிக்கு பிறகு அவர்கள் வாங்கிய வாகன பிரச்சார அனுமதி உள்ளிட்ட அனைத்து அனுமதியும் உடனடியாக ரத்து செய்வதற்கு அந்த உத்தரவு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.